Hello everyone, welcome to Hema's Maths. இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்க எக்ஸசைஸ் 2.2ல இருக்க சம்ஸ் பார்க்கலாம். அதில் இருக்க ஃபுல் சம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.2ல இருக்க சம்ஸ் நம்ம போடணும்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். பேஜ் நம்பர் 61 உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 61ல் இந்த ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ஃபார்முலாவோட டேபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபார்முலா படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் 2.2ல இருக்க சம்ஸை போட ட்ரை பண்ணுங்கள். சம் போடும்போது இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த ஃபிகர்ஸ் கிவன் பிலோ. டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்க்குரிய பெரிமீட்டர் அண்ட் ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியல. ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே சர்க்கிள் கட்டான மாதிரி இருக்குது. அப்போ இதை நம்ம ஒரு ரெக்டாங்கிளை நான் முதல்ல கன்வெர்ட் பண்ணிடுறேன். ரெக்டாங்கிளாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளேருந்து ஒரு செமி சர்க்கிளில் நான் ரிமூவ் பண்ணனா நம்மளோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா கிடச்சிரும். இது எப்படி ரெக்டாங்கிள் சொல்கிறோம், ஏன் இது ஸ்கொயராக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதில் கொடுத்துருக்க வேல்யூஸை பாருங்கள். பேஸ் 10 அண்ட் லென்த் 7 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஸ்கொயராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நம்ம ரெக்டாங்கிள்னு எடுத்திருக்கோம். அப்போது இந்த ஷேப்புக்குரிய ஏரியா அண்ட் பெரிமீட்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல ஒரு ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்டாங்கிள்லேருந்து செமி சர்க்கிளை நாம் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மீதி இருக்க ஷேப்போடைய பெரிமீட்டரோ இல்லை ஏரியாவோ நமக்கு கிடச்சிரும். இப்போ ஒருவேளை நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோன்னா அதோட ஃபார்முலா எப்படி அமையுதுன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் இப்படி தான் இருக்கும். இப்போ முதல்ல நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பெரிமீட்டரோட ஃபார்முலா எப்படி அமையும்? நமக்கு பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் இப்படி தான் நமக்கு ஃபார்முலா அமையும். பெரிமீட்டர்னால் நமக்கு என்னன்னு தெரியும். சுற்றி இருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணுறது தான் பெரிமீட்டர். தமிழில் அழகாக சொல்லுவாங்க சுற்றளவு. சுற்றளவுனா அதை சுற்றி இருக்கிற அளவெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு முதல்ல அந்த செமி சர்க்கிள் ஏரியாவோட அளவு என்னன்றது தெரியணும். மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிவிடுவோம். ஆனால் அந்த செமி சர்க்கிள் ஏரியாவோட அளவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கிறோம். அதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி 2.1ல் படித்தோம். 1/2 × 2πr. கொஸ்டினில் நம்மளுக்கு பையோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி வேல்யூ போடுவோம். 1/2 × 2 × பையோட வேல்யூ 22/7 × இதில் ரேடியஸ் எவ்வளோன்னு பாருங்கள். ரேடியஸ் நமக்கு இங்கே லென்த்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் 7 மீட்டர்னு கொடுத்துருக்கு. அது ஆப்போசிட் சைடில் தான் நமக்கு அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஆப்போசிட் சைடில் ஆஃபாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் 7/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7/2. அப்போ ரேடியஸ்க்கு பதிலாக நம்ம 7/2 போட்டுக்கலாம். அடுத்ததாக என்னென்ன கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். 2 கேன்சல், டினாமினேட்டர் நியூமரேட்டர் 7s கேன்சல், அப்புறம் 2 டேபிளில் 22 கேன்சல் பண்ணால் 11 வருது. அப்போ லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு 11 மீட்டர். இப்போ ஈஸியாக நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். சுற்றி இருக்கிற எல்லா அளவும் ஆட் பண்ண போகிறோம். நாம் சுற்றி என்னென்னலாம் இருக்குது? முதல்ல செமி சர்க்கிளோடைய வேல்யூ 11 மீட்டர். அடுத்தது அந்த ரெக்டாங்கிள் பேஸில் ஒரு 10 இருக்குது. பேஸில் 10 அதோட டாப்லேயும் 10 தான் இருக்கும். சைடில் ஒரு 7 மீட்டர் இருக்குது. இப்போ 11 + 10 + 7 + 10 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பெரிமீட்டரோட வேல்யூ நமக்கு 38 மீட்டர். ஸோ பெரிமீட்டர் of the shape is 38 meter. அடுத்ததாக நம்ம ஏரியா ஆஃப் த ஷேப் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஏரியா ஆஃப் த ஷேப்போட ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம். நம்ம ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா டேபிளில் இருக்குது பார்த்துங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா L × B. ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளோட ஃபார்முலா 1/2 × πr². இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமாங்க. லென்த் 7 மீட்டர் அண்ட் பிரெத் 10 மீட்டர் மைனஸ் 1/2 × பையோட வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் 7/2. ஸ்கொயர் இருக்கிறதால 7/2 நம்ம 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இதில் எதெல்லாம் நம்ம கேன்சல் ஆகுது முதல்ல பார்ப்போம். நியூமரேட்டர் 7 அண்ட் டினாமினேட்டர் 7 கேன்சல் ஆகுது. அடுத்தது 2 டேபிளில் 22 கேன்சல் ஆகுது, 11 டைம்ஸ் இருக்குது.
அதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 7 10s are 10 மைனஸ் இப்போ ரிமைனிங் என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அது அப்படியே எழுதிக்கலாம். 11 into 7 நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் 2 into 2 இருக்குது. இப்போ 70 மைனஸ் 11 7s are 77 டிவைடட் பை 4. டினாமினேட்டர் 4 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 280 மைனஸ் 77 டிவைடட் பை 4. 280ல் 77 சப்ராக்ட் பண்ணும்போது 203 divided by 4. So area of the shape is 50.75. 203 4ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. So area of the shape is equal to 50.75 and perimeter of the shape is equal to 38 meter அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் இருக்க செகண்ட் டயக்ராம் பாருங்கள். செகண்ட் டயக்ராமும் இது என்ன ஷேப்புன்றது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். 3 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு செக்டார், லாஸ்ட் பார்ட்டில் ஒரு செக்டார், சென்ட்ரலில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ ரெக்டாங்கிளோட வேல்யூஸ் நம்ம எழுதும்போது இதில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிளோடைய வேல்யூஸ் நமக்கு கிடைச்சாச்சு. அடுத்ததாக செக்டாரோட வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா செக்டாரில் கண்டிப்பாக ரேடியஸ் நமக்கு தெரியணும். ரேடியஸ் வந்து 3.5. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சம் போடலாம். 2 செக்டாரையும் ஒரு ரெக்டாங்கிளும் ஆட் பண்ணும்போது நமக்கு இதோட ஏரியாவும் பெரிமீட்டரும் இந்த ஷேப்புக்கு கண்டுபிடிக்கலாம். முதல்ல பெரிமீட்டர் கண்டுபிடிக்கலாம் வாங்க. இப்போ பெரிமீட்டர்ன்றது என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ், அந்த ஷேப்பில் இருக்க எல்லா சைடும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். ரெக்டாங்கிளுடைய சைட்ஸ் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். செக்டாரோட சைட் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, ஃபஸ்ட் சம்மில் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இதுக்கும் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம். நம்ம இதில் ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 குவாட்ராட்டிக் சர்க்கிள். குவாட்ராட்டிக் சர்க்கிள் அப்படின்றது சர்க்கிளுடைய கால் பகுதி தான் குவாட்ராட்டிக் சர்க்கிள். ஸோ 2 கால் பகுதி இதில் இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 குவாட்ராட்டிக் சர்க்கிள் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப் கிடச்சிரும். ரெக்டாங்கிளை சுற்றி இருக்க வேல்யூஸை முதல்ல எழுதிக்கிங்க. 6 + 6 + 3.5 + 3.5. குவாட்ராட்டிக் சர்க்கிளோட ஃபார்முலா 1/4 இன்ட்டு இந்த ஃபார்முலாவில் டினாமினேட்டர் 4ம் 2ம் கேன்சல் ஆகும்போது 2 2s are 4 அப்படின்னு கேன்சல் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நம்ம ஆட் பண்ணி எழுதிக்கிறோம். ஆட் பண்ணும்போது 19 ப்ளஸ் இங்கே ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்குது, 22/7 இன்ட்டு 3.5. ரேடியஸோட வேல்யூ 3.5. ஸோ 7ம் 3.5 நம்ம கேன்சல் பண்ணால் 0.5. அடுத்த ஸ்டெப்பில் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 19 + 11, 22 இன்ட்டு 0.5 11. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர். அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏரியா ஆஃப் த ஷேப். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேப் அப்படின்னா முதல்ல நம்ம ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளையும் ஏரியா ஆஃப் த 2 குவாட்ராட்டிக் சர்க்கிளையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும், L into B. ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்க்கு பதிலாக நம்ம L into Bன்னு எழுதிக்க போகிறோம் அதோட ஃபார்முலாவை. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு L into B ப்ளஸ் ஏரியா ஆஃப் குவாட்ராட்டிக் சர்க்கிள் வந்து 1/4 இன்ட்டு πr². ஸோ 2 குவாட்ராட்டிக் சர்க்கிளுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதால முன்னாடி 2 போட்டிருக்கோம். 1/4 இன்ட்டு πr² நம்ம கேன்சல் பண்ணால் டினாமினேட்டரில் 2 கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். L into Bக்கு பதிலாக நம்ம 3.5 இன்ட்டு 6 ரெக்டாங்கிளோட வேல்யூஸ் ப்ளஸ் 1/2 இருக்குது. அந்த 2வை நம்ம 22ஓட கேன்சல் பண்ணும்போது 11 வரும். ஆக்சுவலாக 11/7 நாட் 22/7, 11/7. ஸோ 7ஐயும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 7 கேன்சல் ஆகிடும், மேலே 0.5 வரும். இப்போ இங்கே என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்குது, 11 இன்ட்டு 0.5 இன்ட்டு 3.5. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 19.25 நமக்கு கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஏரியா ஆஃப் த ஷேப் கிடச்சிரும். ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக ஏரியா ஆஃப் த ஷேப் கண்டுபிடிச்சிட்டோம், 40.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். இந்த கொஸ்டின்லேயே நம்ம
ஃபஸ்ட் டயக்ராமுக்கு அந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த 4 கால் பகுதியை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்குங்க. ஃபஸ்ட் ஷேப் வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. அப்போ ஒரு சைடு வந்து 10 சென்டிமீட்டர்னால் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எல்லா சைடும் நமக்கு 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும் இந்த ஸ்கொயரில். இப்போ எத்தனை கால் பகுதி இருக்குது பாருங்கள். 1 2 3 4 கால் பகுதி இருக்குது. அந்த கால் பகுதியை மட்டும் இந்த ஷேப்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இதோட ஃபார்முலா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். இப்போ 4 கால் பகுதியை நம்ம சேர்த்தோன்னா அது ஒரு சர்க்கிளாக நமக்கு கிடைக்கிதில்ல, அதனால் நான் சர்க்கிள்னு எழுதியிருக்கேன். நீங்கள் கால் பகுதியோட ஃபார்முலா போட்டு எழுதினாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர். ஏன்றது சைடு. அப்போது ஒரு சைடு நமக்கு 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தான். அப்போ ஏ ஸ்கொயர்ன்றதால 10 × 10 எழுதியிருக்கேன். மைனஸ் பையோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ சைடில் பாதி தான் வந்து ரேடியஸ், அதனால் 5 × 5 போட்டிருக்கோம். அடுத்ததாக மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 100 மைனஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 78.5, 100ல் 78.5 சப்ராக்ட் பண்ணும்போது 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபைனலாக ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ செகண்ட் கொஸ்டினில் செகண்ட் ஒன் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு செமி சர்க்கிள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ அந்த செமி சர்க்கிள்குள்ளே இருக்க ட்ரையாங்கிளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு ரிமைனிங் பார்ட்டோடைய அந்த ஏரியா வந்து கிடச்சிரும். அப்போ இதை எப்படி நம்ம எழுதலாம்? ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட், ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு எதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்லேருந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளில் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ரெண்டுத்தோட ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். இப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஃபார்முலா நம்ம போடும்போது 1/2 πr ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 b × h. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14, ஆரோட வேல்யூ அந்த செமி சர்க்கிளில் மட்டும் நம்ம பார்க்கும்போது ரேடியஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு? 7 கொடுத்துருக்கு. அப்போது 7 ஸ்கொயர்னு போட்டுக்கிறோம். மைனஸ் 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பேஸ் வந்து 14 சென்டிமீட்டர். ஏன்னா ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது 7 + 7 14. ஸோ 14 இன்ட்டு ஹைட் வந்து 7. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 1/2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 7 ஸ்கொயர் பண்ணும்போது 49 மைனஸ் இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கோம். 3.14 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் சிம்பிள் தப்பாக போட்டிருக்கேன். சரி, அங்கே வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் இருக்கணும். 3.14 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1.57. இப்போ என்னென்ன இருக்குதுன்னு அடுத்த ஸ்டெப்பில் அப்படியே எழுதிப்போம். 1.57 இன்ட்டு 49 மைனஸ் 49. அடுத்ததாக 1.57ம் 49ம் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு பாருங்கள்? 76.93 மைனஸ் 49. 76.93ல் 49 சப்ராக்ட் பண்ணால் 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the area of the combined figure given which is got by the joining of 2 parallelograms. ஸோ அதில் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, இதில் 2 parallelograms ஜாயின் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாமா? எஸ், சென்டரில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது அது வந்து 2 parallelogram ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம இந்த ஷேப்போட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 2 parallelogram-உடைய ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஷேப்போடைய ஏரியா நமக்கு கிடச்சிரும். parallelogram-ன்றது ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிள் மாதிரி தான் இதுவும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நம்ம வேல்யூஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். மேலே 8 சென்டிமீட்டர்னா கீழே 8 சென்டிமீட்டர். ஸோ ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் தான் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஃபுல் ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர்னால் அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 3 சென்டிமீட்டர் கிடைக்குது.
இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஆஃப் த ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம். ஏன்னா 2 பேரலோகிராம் இருக்குது, அதனால 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம் நான் போடுறேன். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஃபார்முலா நமக்கு தெரியும், டேபிளில் இருக்குது, செக் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 61, உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 61. ஸோ ஏரியா ஆஃப் த ஃபிகர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஃபார்முலா b இன்ட்டு ஹெச். பியோட வேல்யூ 8 சென்டிமீட்டர் அண்ட் ஹெச் ஹைட் வந்து நமக்கு ஒரு ஷேப்புக்கு வந்து 3 சென்டிமீட்டர், 2 ஷேப்பும் சேர்த்தா தான் 6 சென்டிமீட்டர். அப்போது 3 போட்டுக்கிறோம். 2 இன்ட்டு 8 3s are 24. ஸோ 2 இன்ட்டு 24 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா அப்படின்னாலே நம்ம ஸ்கொயர் யூனிட்டில் தான் எழுதுவோம். ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த சம் போலாங்க. Find the area of the combined figure given formed by joining a semicircle of a diameter 6 cm with a triangle of base 6 cm and height 9 cm. பையோட வேல்யூ என்னன்றது கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஷேப்பு பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேலே செமிசர்க்கிள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது இதை ஜாயின் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் த ஷேப் கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஏரியா ஆஃப் த ஷேப் கிடச்சிரும். ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா ஏரியா ஆஃப் செமிசர்க்கிள் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 1/2 இன்ட்டு πr ஸ்கொயர் plus area of triangle formula 1/2 into b into h. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் செமிசர்க்கிளோட வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த செமிசர்க்கிள் மட்டும் பாருங்கள். ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கீழே இருக்க பேஸ் ஃபுல்லாக நமக்கு 6 சென்டிமீட்டர் அப்படின்னா அதில் ஆஃப் தான் ரேடியஸ். அப்போது 6ல் ஆஃப் 3. ஸோ 3 சென்டிமீட்டர் தான் நமக்கு ரேடியஸாக கிடச்சிருக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 3 ஸ்கொயர் போடுவோம். ஸ்கொயர்ன்றதால நம்ம 3 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம். அதை அடுத்ததாக 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இப்போ அந்த ட்ரையாங்கிளில் இருக்க வேல்யூஸ் தான் நம்ம பார்க்கணும். பி வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 3.14 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1.57. அடுத்த பார்ட்டில் 1.57 இன்ட்டு 3 3s are 9 ப்ளஸ் இங்கே நம்ம கேன்சல் பண்ணும்போது 3 2s are 6. 3 இன்ட்டு 9 27 கிடச்சிருக்கு. இப்போ 1.57ம் 9ம் மல்டிப்ளை பண்ணும்போது 14.13 ப்ளஸ் 27. இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணும்போது ஏரியா ஆஃப் த ஷேப் கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஷேப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த சம்க்கு போகலாம் வாங்க. 5th question. The doormat which is hexagonal in shape has the following measures as given in the figure. Find its area. ஒரு டோர் மேட் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குது. அந்த டோர் மேட்டோடைய மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேல்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஹெக்ஸகனை ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள், 2 ட்ரபீசியம் அதில் இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் த டோர் மேட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் 2 ட்ரபீசியம். ஏன்னா 2 ட்ரபீசியம் அந்த ஷேப்பில் அடங்கியிருக்கு, அதனால ஏரியா ஆஃப் 2 ட்ரபீசியம் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் ஃபார்முலா பாருங்கள், திரும்ப டேபிள் எடுத்து பாருங்கள், அதில் ட்ரபீசியம் ஃபார்முலா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணி ஆகணுமா? அப்போ தான் உங்களால் இந்த சம்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 ட்ரபீசியம்ன்றதால 2 இன்ட்டு அப்படின்னு போகிறேன். 2 இன்ட்டு ட்ரபீசியமோட ஃபார்முலா ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் நமக்கு ட்ரபீசியம் ஃபார்முலா. இந்த 2 வந்து 2 ட்ரபீசியம் இருக்கிறதால இங்கே 2 போட்டிருக்கோம். இப்போ நியூமரேட்டர் 2வும் டினாமினேட்டர் 2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது? ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஹைட்டு பாருங்கள், ஃபுல் ஹைட் வந்து 70 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரபீசியம் மட்டும் தானே பிரித்து இருக்கோம். அப்போது அதில் ஆஃப் வந்து 35 சென்டிமீட்டர்.
அப்போ ஹைட் வந்து 35 சென்டிமீட்டர். ஏ ப்ளஸ் பி 70 ப்ளஸ் 90. இப்போ ஒரு ட்ரப்பீசியம் நீங்கள் எடுத்திங்கன்னா மேலே பாருங்கள் 70 இருக்குது, அதோட பேஸில் வந்து 90 இருக்குது, அதனால் 70 + 90 எழுதியிருக்கோம். ஸோ 35 இன்ட்டு 70 90 ஆட் பண்ணால் 160, 35 இன்ட்டு 160 5600 centimeter. So area of the shape is equal to 5600 centimeter. Area of the shape or area of doormat is equal to 5600 centimeter square. இப்போ 6th question பார்க்கலாம். A rocket drawing has the measure as given in the figure. Find its area. ஒரு ராக்கெட்டோட ஷேப் எப்படி இருக்குன்றது எங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் வந்து 3 ஷேப்ஸ் வந்து இருக்குது. ஒரு ட்ரப்பீசியம், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள். அப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் த ஷேப் கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம். இந்த 3 ஷேப்புடைய ஏரியாஸும் நம்ம ஆட் பண்ணும்போது ஏரியா ஆஃப் த ராக்கெட் நமக்கு கிடச்சிரும். இப்போ எல்லாத்தோட ஃபார்முலாஸும் நம்ம எழுதிக்கலாமா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா L இன்ட்டு பி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் ஃபார்முலா 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னும் போது அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளே லென்த் அண்ட் பிரெத் இருக்குது பாருங்கள், 30 and 80. ஸோ ஃபுல்லாக 120 அப்படின்னும் போது இந்த பக்கம் 20 ஸ்ப்ளிட் ஆகிடும், இந்த பக்கம் 20 ஸ்ப்ளிட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் ரெக்டாங்கிளில் 80 தான் இருக்குது, அதனால தான் இங்கே 80 போட்டிருக்கோம். அடுத்ததான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் பாருங்கள், அந்த ஷேப்பை மட்டும் பாருங்கள், அதில் பி இன்ட்டு ஹெச் நமக்கு இருக்குது. ஸோ 30 × 20. அடுத்ததாக ட்ரப்பீசியம் பாருங்கள், அதில் ஏவோட வேல்யூ 30, ஒரு சைடில் 30யும் ஒரு சைடில் 50யும் இருக்கிறதால 30 + 50, ஹைட் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 30 × 80 2400 ப்ளஸ் இங்கே 2 and 20 கேன்சல் பண்ணும்போது மேலே 20. ஸோ 10 × 30 300 ப்ளஸ் அடுத்ததுலேயும் நம்ம 2யும் 20யும் கேன்சல் பண்ணியிருக்கோம். 10 × 30 + 50 80. ஸோ 2400 ப்ளஸ் 300 ப்ளஸ் 800. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஏரியா ஆஃப் த ஷேப் நமக்கு கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேப் இஸ் ஈக்குவல் டு 3500 centimeter square. 3500 centimeter square is the area of the racket. இப்போ 7th question பார்க்கலாம். Find the area of the irregular polygon shaped fields given below. ஸோ ஒரு irregular polygon கொடுத்துருக்காங்க, அந்த பாலிகனுக்குள்ளே என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது முதல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ எத்தனை பார்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல 1 2 3 4 and 5 ஷேப்ஸ் இருக்குது. அந்த பாலிகனுக்குள்ளே 5 ஷேப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள், அடுத்ததாக ட்ரையாங்கிள், தேர்ட் பார்ட்டும் ட்ரையாங்கிள், ஃபோர்த்து பார்ட் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறமா ஒரு ட்ரப்பீசியம் இருக்குது. ஸோ 5th பார்ட்டாக ஒரு ட்ரப்பீசியம் இருக்குது. இப்போ இந்த 5 பார்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா கண்டுபிடிச்சி அது மொத்தத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஏரியா ஆஃப் பாலிகன் நமக்கு கிடச்சிரும். முதல்ல ட்ரையாங்கிள் 1 எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா நமக்கு தெரியும், 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஸோ 1/2 இன்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தோன்னா அதில் ஹைட் வந்து 8 மீட்டர். பேஸ் பாருங்கள், ஒரு இடத்துல 6ம் ஒரு இடத்துல 8 மீட்டரும் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14 மீட்டர். ஸோ 14 இன்ட்டு ஹைட் வந்து 8. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். டினாமினேட்டரில் 2யும் நியூமரேட்டில் 8யும் கேன்சல் பண்ணால் 4. ஸோ ஏரியா ஆஃப் ஃபர்ஸ்ட் ஷேப், ஸோ ஏரியா 1 இஸ் ஈக்குவல் டு 14 × 4 56 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே வந்து மீட்டரில் இருக்கிறதால மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப்புடைய ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுடைய ஏரியா நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஷேப்புக்கு போகலாம். இப்போ இங்கே என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தோம் நம்ம இந்த ட்ரையாங்கிளில் 1 2 3 4 and 5. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஓவர்
செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு போவோம். செகண்ட் ட்ரையாங்கிளில் ஏரியா 2 அப்படின்னு போட்டுக்கலாம் நம்ம செகண்ட் ட்ரையாங்கில். ஏரியா 2 ஏரியா ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 × b × h. b இருக்கிற இடத்துல ஹைட்டு 8 மீட்டர் அண்ட் பேஸ் பாருங்கள் 10ம் 5ம் இருக்குது. ஸோ 10ம் 5ம் ஆட் பண்ணும்போது 15. 8 2 கேன்சல் பண்ணால் 4 2s are 8. ஸோ ரிமைனிங்கு நமக்கு எவ்வளோ இருக்குது 4 × 15. இப்போ ஏரியா ஆஃப் செகண்ட் ஷேப் இஸ் 60 மீட்டர் ஸ்கொயர். என்ன ஷேப் எடுக்கிறோமோ அந்த ஷேப்பில் இருக்க மெஷர்மெண்ட் மட்டும்தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ செகண்ட் ஷேப் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ஷேப் போகலாம். தேர்ட் ஷேப்பும் வந்து நமக்கு ட்ரையாங்கிள் தான். அங்கேயும் நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் தேர்ட் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு தேர்ட் ட்ரையாங்கிளில் பாருங்கள் பேஸ் வந்து 5 இருக்குது, ஹைட் வந்து 8 இருக்குது. ஸோ 8 × 5 கேன்சல் பண்ணால் 2 4s are 8. ஸோ ஏரியா ஆஃப் தேர்ட் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 4 × 5 20 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ஷேப் பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம ஏரியா ஆஃப் ஃபோர்த்து ஷேப். ஃபோர்த்து ஷேப்பில் நமக்கு ட்ரெபீசியம் இருக்குது. இப்போ ட்ரெபீசியமோட ஃபார்முலா 1/2 × h × a + b. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்க வேல்யூஸ் மட்டும் பாருங்கள். 1/2 இன்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஹைட்டில் வந்து ஒரு இடத்துல 8 மீட்டரும் 10 மீட்டரும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் ஹைட்டு. ஸோ 8 + 10 தான் வந்து நமக்கு ஹைட்டு. ஹைட் இருக்கிற இடத்துல 10 + 8 அண்ட் a + b. ரெண்டு சைட்லேயும் பாருங்கள். a வந்து 8 மீட்டர், இன்னொரு பக்கம் a வந்து 5 மீட்டர். ஸோ 8 + 5 a + b வந்து 5 இல்லை 3 இருக்குது அங்கே. ஸோ 1/2 இன்ட்டு 10 + 8 18 இன்ட்டு 8 + 3 11. 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 9 2s are 18. ஸோ 9 × 11 99 மீட்டர். 99 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபோர்த்து ஷேப்புடைய ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக ஒரு ஷேப் தான் இருக்குது. ஸோ அதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஏரியா ஆஃப் ஃபிஃப்த்து ஷேப் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும் 1/2 b × h. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 1/2 இன்ட்டு 3 × 6. அந்த ஷேப்பை மட்டும் நம்ம பார்க்கும்போது 3 × 6. 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are 6. ஸோ 3 3s are 9. ஏரியா 5 இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ 5 ஷேப்புடைய ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டலாக இந்த பாலிகனுடைய ஏரியா நமக்கு தெரியணும்னா இந்த எல்லா வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணணும். முதல்ல நமக்கு 56 கிடச்சிது. ஏரியா 1 56, ஏரியா 2 60, ஏரியா 3 20, ஏரியா 4 99 அண்ட் ஏரியா 5 9. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஏரியா ஆஃப் த பாலிகன் இஸ் ஈக்குவல் டு 244 மீட்டர் ஸ்கொயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.